குரங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம், வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம், மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம் பணத்தோட்டம் பணத்தோட்டம். மணத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி. அற்புதமானவர்களே, இன்றைய அறச்சாலையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதி இது. ஏன்னா இந்த உலகத்தின் போகிற போக்க பார்த்தோம்னா அறமே இல்லாமல் போயிடுச்சு. நாம் ஆனால் அந்த அறத்தை கொண்டு வந்தால் தான் நாம் மறுபடியும் ஜீவிக்க முடியும், நம்ம மறுபடியும் இந்த சமூகம் மேலே வர முடியும். இல்லைன்னா நாம் அறத்தை விட்டுட்டா எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே பாழாக போயிடுச்சு. இன்றைக்கி அரசியல், சினிமா எல்லாமே பாழாக போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சமூக கட்டுமானம் வந்து இன்றைக்கி மோசமானதுக்கு இந்த இரண்டு கண்களாக இருக்க வேண்டிய அரசியலும் சினிமாவும் மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. எல்லாம் பணம் பணம் பணம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போடுச்சுன்னுவார் கவிரச கண்ணதாசன். அதாவது வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம், குரங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம், மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம். அந்த இதயத்தில் ஒரு அற்புதமான அந்த அன்பும் அந்த ஒரு காருண்யம் இருந்தால் தான் அது வந்து ஒரு மனிதன். ஆனால் மனிதன் விளையாடும் இடம் பணத்தோட்டம் ஆகிப்போச்சு. இந்த பணம் 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 படைத்தான் ஒரு உலகம், பணம் தான் அதன் உருவம்னு திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து ஒரு நம்ம நாடு ஒரு படத்தில் வாரிசு எழுதின பாட்டு. என்னென்னா, இந்த உலகம் பணம் பணம் பணம். இது இப்போ மட்டும் இல்லை, உலகத்திலிருந்து ஆதி காலத்திலேருந்து இந்த பொருளை என்றைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலிருந்தே இந்த பணம் தான் கண்டுபிடிச்ச பிறகு இந்த பணத்தை பேய் ஆகிட்டான், பண பேய் ஆகிட்டான் மனுஷன். அந்த வகையில் இப்போ சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், எதை எடுத்தாலும் பத்திரிகை எடுத்தாலும் இப்போ பாருங்கள், வயநாடில் நம்ம மக்களெல்லாம் பாவம், நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படியே நிலச்சரிவில் மண்ணோட மண்ணா வெள்ளத்தோட வெள்ளமாக போய் அவங்க வந்து வாழ வழி இல்லாமல் அவங்க பிழைச்சவங்களாம் என்ன நிலைமை ஆக போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன காரணம்னா, மனிதனுடைய பேராசையில் பாருங்களேன், இவ்வளோ பேரும் வாழ்க்கையினுடைய ஜீவிதத்தை அவங்க நோக்கி பயணப்பட்டவங்க, சாதாரண மக்கள். அவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்க கிடையாது. பாருங்கள் இன்றைக்கி வாழ்க்கை என்ன ஆகி போச்சு. அதை படிக்கிற போதெல்லாம் அப்படியே இறைவன் மீதே இந்த இயற்கை மீதே கோபம் வருது நமக்கு. இந்த அறம் எங்கே இல்லையே, இந்த அறம் எங்கே இல்லை, நம்ம எதுக்கும் பிழைக்கணும், இது எதுக்கு இந்த நாடு, இது எதுக்கு இந்த மக்கள், எதுக்கு இந்த இனம், எதுக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதனுடைய வாழ்வியல் எப்படி ஆகிப்போச்சுன்னா, சுயநலத்தினுடைய பேய் ஆகிட்டான், சுயநல பேய் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், நீங்கள் பாராளுமன்றம் மாதிரியா இருக்குது நம்முடைய அரசு நடத்துகிறாங்களே, பாராளுமன்றம் போராளுமன்றம் மாதிரி இருக்குது, போர் புரிகிற இடம் மாதிரி இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதும் அதுக்கு இவங்க சவால் விடுறதும் ஐயோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பீகாரில் பாருங்கள், கடந்த 10 நாளில் 4 பாலங்கள் விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கடந்த ஒரு வருடத்தில் மின்னல் தாக்கி அந்த கிட்டத்தட்ட 90 பேர் இறந்துருக்கிறாங்க பீகாரில். இது வந்து இந்த செய்தி நிறைய பேர் தெரியாது. மின்னல் தாக்கி 90 பேர், இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்தில் 15 பேர் இறந்துருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அடிக்கடி அங்கே வந்து மின்னல் தாக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வால்பாறை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பாருங்கள், புலி உள்ளே வந்துடுது, யானை உள்ளே வந்துடுது, சிங்கம் உள்ளே வந்துடுது, சிறுத்தைப்புலி உள்ளே வந்துடுது. ஏன் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையிலே பாருங்கள், மாடுகளெல்லாம் வெளியே போகிற ரோட்டில் போகிற மாடுகளெல்லாம் நடை பாதையில் போகிறவங்களெல்லாம் ஒரு வயசானவரையும் ஒரு பெண்ணை கூட வந்து குத்தி கொண்டு போய் அது பெரிய பிரச்சனையாகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஏறுமாறு நடக்கு. நாய்கள் வந்து எங்கே பார்த்தாலும் நாய்களை வந்து கடிச்சு நாய்கள் வந்து கடிச்சு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கிறாங்க. ஒரு 6 வினாடிக்கு ஒரு தடவை ஒரு நாய்க்கடிக்கு ஆட்படுறதா ஒரு புள்ளி வர சொல்லு. என்ன, நான் இயற்கையே கோபம் கொண்டு ஒரு பிரளயம் மாதிரி தான் தோணுது. வாழ்வியல் தத்துவம் எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல், லஞ்சம். சாதாரண ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாவை மாற்றி கொடுக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் இல்லாமல் பட்டா மாற்றி கொடுக்க கிடையாது. அங்கங்கே பிடிபட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு காவல் ஆய்வாளராக இருக்கிற பெண்களெல்லாம் கூட பாருங்கள், ஒரு வருவாய்த்துறை ஆய்வாளர் பெண்களே ஒரு பேராசைக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்களோ என்ன ஒன்றும் பயமாக இருக்குது எனக்கு. என்னென்னா, இது சமீப காலங்களில் அவ்வளவு மோசமாக இருக்குது. அமெரிக்காவை பாருங்கள், ட்ரம்ப் வந்து சுடப்படுறார். அங்கேயே ஜனநாயகம் பாருங்கள், மோசமான ஒருத்தனை வந்து நான் வாழ்ந்து உங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக உன்னை அழிச்சா தான் நான் வாழ முடியுன்ற எண்ணத்துக்கு இங்கே நம்ம வந்துட்டோம். பாருங்கள், போன 5ஆம் தேதி நடந்த ஒரு அரசியல் ஒரு தலைவர் கொலையில் பாருங்கள்,
அங்கே மாட்டியிருக்கவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வக்கீலாகவே இருக்கிறாங்க. இப்போ வக்கீலுக்கு படிக்கிறதே என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சமூகத்தை எப்படி ஏமாத்துறது, சட்டத்தை எப்படி ஏமாத்துறது, இந்த மக்களை எப்படி ஏமாத்துறது, எப்படி இது நம்ம ஏமாற்றி பிழைக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போயிச்சோன்னு பயமாக இருக்குது. எல்லாமே கெடுது. எங்கே அறம் இருக்கும் பாருங்கள். இதுலேயும் நல்ல விஷயம் என்ன வந்ததுன்னா, சந்திரசூட் வந்தார், நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. அவர் பாருங்கள், தலைமை நீதிபதி வராரு, மதுரைக்கு ஒரு நீதிமன்றம் சார்பாக வராரு. அங்கே பேசிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பேட்டி, ஒரு அற்புதமான ஒரு தகவல் சொல்கிறார். தமிழில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் அப்படின்னு ஒரு 3 அற்புதமான தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அறம் செய்ய விரும்புங்கிறது நீதி, ஆறுவது சினம்ங்கிறது ஒழுக்கம், இயல்வது கரவேலுங்கிறது தானம், மறைக்காமல் ஒழிக்காமல் எல்லாத்தையும் கொடுக்கணுன்றத ஒரு தானம் சொல்லி அவர் ஒரு வியாக்கியானம் சொல்கிறாரு அந்த அவ்வை தாய்க்குடைய அந்த மொழிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அறம் செய்ய விரும்பல, அறத்தை பற்றி யோசிக்கிறதே நம்ம கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம், எங்கே பார்த்தாலும் பணம். ஒரு கூலிப்படை வந்தால் பணம், நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னா பணம், அவங்களுடைய கடமை செய்கிறதா பணம், ஒரு அரசியல்வாதியிலிருந்து அதிகாரிகளிலிருந்து எல்லாமே பணம் 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 பணம். என்ன பண்ண போகிறோம்? நாம் படைத்தான் ஒரு உலகம்தான். ஆனால் அந்த பணம் இந்த உருவமாக ஆயின பிறகு நாம் எங்கே அறத்தை பார்க்க போகிறோம்? அறம் எங்கே நமக்கு கொழுவி இருக்க போகுது? திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி, அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி. பரராஜ்யத்தில் நீங்கள் ஒட்டகத்துக்குடைய காதுக்குள்ளே ஊசி கூட போனால் போவோம், அங்கே பணக்காரன் அந்த ராஜ்யத்துக்கு நுழைய முடியாதுன்னு இயேசுநாதர் சொன்னதை அங்கே சொல்கிறார் பாருங்க கவியரசர். ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. எப்படி போகாது? ஏன்னா இங்கே என்ன ஆகி போச்சு, நம்ம எல்லாம் காசு காசு காசுன்னு சொன்னால் தமிழில் காசுன்னா குற்றம்னு பேர், காசுன்னா குற்றம்னு பேர். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. காசு வேணும், அது எங்கே வைக்கணும்? அப்போ தான் திரு எம்ஜிஆர் இந்த அறச்சாலையை யோசிக்கிற போது திரு எம்ஜிஆர் தான் எனக்கு ஞாபகம் வராது. என்ன அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரு தேங்காய் சீனிவாசன் ஒரு அற்புதமான நடிகர். அவர் படங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் அதீதமாக இருக்கும் அவர் நடிப்பு. ஆனால் நடிப்பு உள்ளே வந்தார்னா அது அந்த நடிப்புடைய அப்படியே பைத்தியம் ஆகிடுவார். அவர் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் திரு எம்ஜிஆருடைய அவருடைய பெரிய ரசிகராக மட்டும் இல்லை, அவருக்கு வேண்டப்பட்டவராக இருந்தார். அவர் காலத்தில் எம்ஜிஆருடைய கட்சியிலே கூட சேர்ந்தார். அப்படி இருக்கிற போது ஒரு நிகழ்ச்சி அவர் சொன்னார். அது நிறைய ஏடுகளில் வந்தது. அப்போ அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் பாருங்கள், என்ன பாருங்கள், 1970 அப்போது ஒரு நாள் படப்பிடிப்பில் அதுக்கு முன்னால் அப்போ அறிஞர் அண்ணா இறந்துட்டார். இங்கே திமுக ஆட்சி இருக்குது. அப்போ 1970 திரு எம்ஜிஆர் அவர்கள் தேங்காய் சீனிவாசன் சொல்கிறார், சீனிவாசன் நாளைக்கு நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் தோட்டத்துக்கு வந்துடுங்க, நம்ம 2 நாள் வெளியூர் போகிறோம், போயிட்டு 2 நாள் அங்கே வர்றதுக்கு என்ன காலை 6 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படப்பிடிப்புக்கு முன்னால் சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, தேங்காய் சீனிவாசன் காலையில் ஒரு 6 மணிக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நைட்டு முடியும் போதே 2 மணி படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு. எப்படியும் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்துக்குவார், எப்படியும் ஒரு 8 மணிக்கு தான் நம்ம போக முடியும்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, 6:30 மணிக்கு தான் போனார். இவர் சீக்கிரம் போனதே 6:30 மணி. அப்போ தான் தெரியுது, அங்கே போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் 5 மணிக்கே அவர் எழுந்து ரெடி ஆகிட்டு, என்ன சீனிவாசன் இன்னும் வரல அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் நைட்டு போனேன், அதெல்லாம் சரியானுங்க, எப்போ என்ன படுத்தாலும் நான் 5 மணிக்கு நான் எழுந்து உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி ரெடியாக இருப்பேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் போகிறாங்க. அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த 3 மாவட்டங்களில் 2 நாள் நம்ம 3 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50 கூட்டங்களை நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா சீனிவாசன், நம்ம ஏறுங்க போகலான்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. இவங்க போகிறாங்க, பின் சீட்டில் தான் காரில் உட்காந்துருக்காராங்க திரு எம்ஜிஆர். இது தேங்காய் சீனிவாசன் சொன்னது. பின் சீட்டு தான் உட்காந்துருக்காராங்க எம்ஜிஆர். முன் சீட்டில் இவர் டிரைவருக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் உட்காந்துருக்காராம் தேங்காய் சீனிவாசன். இவங்க போயிட்டுருக்காங்க. போகும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் பேப்பர்லாம் அன்றைக்கி இருந்த செய்தித்தாள்களில் தினசரி பேப்பர்லாம் படிக்கிறாராம். படித்து அதில் அறிக்கைக்கெல்லாம் இவர் விமர்சனம் பண்ணிட்டே வராராம் தேங்காய் சீனிவாசன்கிட்ட. ஆனால் தேங்காய் சீனிவாசன் ஏறினதுலேருந்து அவருக்கு ஒரு சங்கடமாக இருக்குதா, என்னென்னா காலு கீழே ஒரு துணி மூட்டை, ஒரு துணிப்பை இருந்ததான். அது என்ன நினச்சிட்டு இருக்கிறாரா, இல்லைடா ஒரு டிரைவருடைய துணி போல இருக்குது, அதனால தான் வச்சிருப்பார் போல இருக்குது, இல்லைடா மதிய உணவு கொண்டாந்து வச்சுட்டாங்களா, எங்கே வைக்கிறது சொல்கிறதுக்கும் கூச்சமாக தான் அவருக்கு. டிரைவர் பாட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாராம். இவர் நெருங்கிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் படிச்சுட்டே இருந்தா எம்ஜிஆர் கேட்டாராம், சீனிவாசன் என்ன உடம்பு சரியில்லையா உங்களுக்கு, ஏன் நெளிகிறீங்க, ஏன் உங்களுக்கு வயிற்றுக்கு கோளாரா ஏதாவது அப்படின்னு கேட்டாராம் அவர். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அது இது கீழே ஒரு காலடியில் ஒரு கீழே மூட்டை இருக்குது, அது கால் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதுதான் அது என்னதுண்ணே அப்படின்னு கேட்டாராம். உடனே திரு எம்ஜிஆர் சொன்னாராம், நீயே திறந்து பாரு, நீயே அவுத்து பாரு அப்படின்னாராம் அவர்.
உடனே 6 மாதம் எடுத்து அவுத்து பார்த்தா ஷாக்கு. பார்த்தீங்கன்னா 100 ரூபா கட்டுகளும் 10 ரூபா கட்டுகளும் பணமாக இருந்ததாம். சீனிவாசன் அதிர்ந்து போயிட்டாராம். அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கிட்டு, அண்ணே என்னென்ன இது இது என்ன அப்படின்னா, இதுவா இப்போ நம்ம கூட்டத்துக்கெல்லாம் போகிறோமில்ல, அங்கே வந்து சில பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உதவணும், அதுதான் இதை வச்சுருக்கேன் சொன்ன உடனே, என்னென்ன நீங்கள் லட்சுமிண்ணா இதை போய் காலடியில் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னே தேங்காய் சீனிவாசன் சொன்னாராம். சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன மாதிரி ஒரு உயர்ந்த மனசு பாருங்க. அவர் சொல்கிறாரு, இந்த லட்சுமி நாளைக்கு நிறைய பேருடைய வீடுகளில் போய் கொலுவிருக்க போகிறா, அதுதான் கொண்டு போகிறோம் அப்படின்னாராம் அவர். அது சரின்னா எதுக்குன்னே காலடியில் வைக்கணும், அப்படி தப்பு இல்லையா அப்படின்னாராம் இவர். சீனிவாசன் அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நாமளே வச்சுக்கணுன்ற எண்ணம் வந்துடும், அதனால தான் அது மற்றவங்களுக்கு கொடுக்குன்றதுக்காகத்தான் அதை காலடியில் வச்சுருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க அப்படின்னாராம் சீனிவாசன் கிட்ட திரு எம்ஜிஆர். அப்படியே அதிர்ச்சியும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாராம் சீனிவாசன், தேங்காய் சீனிவாசன். அவர் எழுதுறாரு, என்ன மாதிரி ஒரு பாருங்கள், அந்த பணத்தை கூட தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டா அது நம்ம சொந்தம் கொண்டாட சுயநலம் ஆகிடும் சொல்லிட்டு அதை எங்கே வச்சிருக்கிறார் பாரு, சொல்கிறாரு பாருங்க அவர் அப்படிங்கிறத அதை மிரண்டு போய் அந்த சீனிவாசனை பதிவு பண்ணுறாரு பாருங்கள். இதுதான் வந்து ஒரு பணத்துக்கு இப்படி நீங்கள் நினச்சா தான் அதை 4 பேர் நீங்கள் கொடுக்க முடியும், மற்றவங்க கொடுக்க முடியும். தனக்குன்னு சேர்த்து வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அவருடைய பாடலே ஒன்று வரும், பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம், பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. அர்த்தம் பாருங்க, பேராசை வந்துச்சுன்னா சுயநலம் வந்துடும். அதனால தான் இந்த பணம்னு அலையிறமே, இந்த பணத்தை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசிங்க, அறத்தை யோசிங்க. அந்த பாடல்லையே சனத்தில் சொல்லுவார், சங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம், தங்கத்தால் அழிந்ததே அடி முத்தம்மா, தங்கத்தால் அழிந்ததே அடி. பாருங்க, சங்கம் வளர்த்த நம்ம இனம், அதில் சிங்கம் போல ஒரு குணத்தை கொண்ட நாம தங்கத்தால் பணத்தால் அழிஞ்சு போயிட்டுமே. என்ன பாருங்க, இந்த 3 வரியில் எவ்வளோ ஒரு பேதமையை வச்சுருக்காரு பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்கள். அது பக்கத்தில் வச்சுக்கிட்டா அதை பிரிய மனசு வராதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்க, பக்கத்தில் வச்சுக்கிட்டா பிரிய மனசு வராது, அதனால தான் நான் கால் கடியில் வச்சேன்னு. எவ்வளோ பெரிய உயர்ந்த குணம் பாருங்கள். இது எத்தனை பேருக்கு இது வரும்? அறச்சின்ன இல்லாமல் இந்த எண்ணம் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லா பக்கத்துலேயும் ஒரு அறம் இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வரவே வராது. அதனால தான் பொருள் செயல் வகையிலேயே சொல்லுவார் ஐயா, திறனறிந்து, அதாவது அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்வார். அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் சொல்கிறார். எந்த பொருள் கொடுக்கும் தெரியுமா? அது அந்த அறத்தையும் இன்பத்தையும் திறனறிந்துன்னா உங்களுடைய உண்மையான திறமையில் நீங்கள் உழைச்சி தீது இன்றி வந்த பொருள்ன்றார். மற்ற தீமை இல்லாமல் அது வரணும். நீங்கள் பாருங்கள், ரியல் எஸ்டேட்லேருந்து உலகத்தில் இருக்கிற எந்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சமீபத்தில் ஒரு குறிப்பு படித்தேன். இந்த மியான்மர், ஜாவா இருப்பாருங்க, இந்த மாதிரி நாடுகள்லாம் நீங்கள் மற்றது ஏமாத்துறதுக்காகவே நிறுவனங்களை அங்கே தொடங்கியிருக்காங்களாம். உள்நாடுல வெளிநாடுல நம்ம இந்தியாவில் மட்டும் கடந்த 4 மாதத்தில் 7016 கோடி மக்கள் இழந்திருக்கிறாங்களாம் இந்த ஏமாத்துறதுலையே. ஒரு கல்யாணம் பண்ணுற தகவல்னு சொல்லி அதில் போய் அதில் ஏமாறுறது, உங்களுக்கு அதிகமாக நாங்கள் வட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அதில் ஏமாறுறது, ஏலச்சீட்டில் போட்டு ஏமாறுறது, இது மாதிரி ஏமாற்றி இந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்பையே குறைச்சிட்டாங்க. பணம்ங்கிறது லட்சுமின்னு சொல்லுவோம் இல்லை, ஏன் லட்சுமின்னு சொல்கிறோம்? அந்த லட்சுமின்றது தெய்வத்துக்கு ஏன் நம்ம மதிப்பு வச்சோம்? அப்போ தான் அதுக்கிட்ட ஒரு நியாயம் நீதியோடு நம்ம அணுகணும்னு, அதுக்கு தானே அதெல்லாம் முன்னே வச்சாங்க. அந்த நாணயம் இல்லாமல் புதைச்சிட்டோமே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஒன்றுமே கிடையாது. அறச்சிந்தனையை விட்டுட்டோம், அறச்சிந்தனையை தொலைச்சிட்டோம். அதனால தான் திருப்பி நான் திரு எம்ஜிஆர் அவருடைய அறச்சிந்தனையை திருப்பி எல்லாத்துலேயும் ஏன் கொண்டு வரேன்னா, அறம் அது மட்டுமே உங்களை வாழ்விக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான அறச்சாலையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களை எல்லோரையும் நான் வணங்குவது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும்
நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.